அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதரிகளே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் தஜ்வீதுனா என்ன, குர்ஆனை எப்படி தர்த்தீப்பாக முறைப்படி ஓதுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் தஜ்வீதுனா என்ன? ஒவ்வொரு எழுத்தையும் அதோட மஹ்ரஜ், அதோட ஷிஃபாத் ஆகியவற்றை கவனித்து ஓதுவதற்கு தஜ்வீத் எனப்படும். மஹ்ரஜ் அப்படின்னா எழுத்துக்கள் வெளியாகக்கூடிய இடம். ஷிஃபாத் அப்படின்னா எழுத்துக்களின் தன்மை. மஹ்ரஜ் இது அரபியில் மஹாருஜுல் ஹுரூஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. விரிவான மஹ்ரஜ் 17, அடிப்படை மஹ்ரஜ் 5. மொத்த எழுத்துக்கள் 29. அரபி எழுத்துக்களில் மொத்தமே 29 எழுத்துக்கள் உள்ளன. அடிப்படை மஹ்ரஜ்கள் அப்படின்னா எழுத்துக்கள் பிறக்கக்கூடிய இடம். இப்போ அடிப்படை மஹ்ரஜ்களில் 5: தொண்டை ஹல்க், நாக்கு லிசான், வாயின் காலியான பகுதி ஜவுஃப், இரு உதடுகள் ஷஃபத்தான், மூக்கந்தண்டு ஹைஷூம். இப்படி 5 மஹ்ரஜ்கள் உள்ளன. சரி, அடிப்படை மஹ்ரஜ்கள் இப்படி தொண்டையிலிருந்தும், நாக்கிலிருந்தும், வாயின் காலியான பகுதியிலிருந்தும், மூக்கந்தண்டிலிருந்தும், உதடுகளில் இருந்துமே மஹ்ரஜ்கள் பிறக்கின்றன, எழுத்துக்களும் பிறக்கின்றன. இப்போ விரிவான மஹ்ரஜ்னா என்ன? விரிவான மஹ்ரஜ் அப்படின்னா இப்போ தொண்டைக்குள்ளே அடித்தொண்டை, நடுத்தொண்டை, மேல் தொண்டை, இது 3 மஹ்ரஜ். நாக்கில் உள்நாக்கு, நடுநாக்கு, மேல் நாக்கு, நுனி நாக்கு, இது 4 ஒரு மஹ்ரஜ். இந்த மாதிரி கணக்கு எடுத்தோம் அப்படின்னா இந்த 5 உள்ள மஹ்ரஜ்கள் சேர்த்து தான் விரிவான மஹ்ரஜ் 17. இப்போ நம்ம ஒவ்வொன்றா மஹ்ரஜை பற்றின பாடத்தை பார்த்துட்டு வரலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஹல்க், தொண்டை, தொண்டையின் அடிப்பகுதி. இந்த இடத்துல அம்சா ஹா பிறக்கிறது. தொண்டையின் நடுப்பகுதியில் ஐன் ஹா பிறக்கிறது. தொண்டையின் மேல் பகுதியில் ஹொயின் ஹா பிறக்கிறது. இப்படி 6 எழுத்துக்கள் 3 மஹ்ரஜ்களில் பிறக்கிறது. இது தொண்டை ஹல்கில் உள்ளது. இது நம்ம கை வச்சு பார்த்தோம் அப்படின்னா, தொண்டையின் நடுப்பகுதியில் கை வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஐன் ஹா உச்சரிக்கிறது நல்லாவே தெரியும். அப்படி தெரியாட்டி நம்ம இது வரைக்கும் உச்சரிச்சுக்கிட்டு இருந்த மஹ்ரஜ்கள் தப்பு. அதை இன்ஷால்ல மாற்றிப்போம். அடுத்தது நாக்கு லிசான், நாவின் வேர்பகுதியில் வெளியாகிறது. காஃப், காஃபுக்கு சற்று வெளியாகிறது. கேஃப். நாக்கில் மொத்தம் 10 மஹ்ரஜ்கள் இருக்கின்றன. அதில் 18 எழுத்துக்கள் வெளியாகின்றன. அதில் ஃபஸ்ட்டு உள்ளது தான் காஃப், நாவின் வேர்பகுதி வெளியாகிறது. செகண்டு கேஃப், காஃபுக்கு சற்று மேல் வெளியாகிறது. 3வது ஜீம், ஷீன், யா. இந்த 3 எழுத்துக்களுமே ஒரே ஒரு மஹ்ரஜ்களில் பிறக்கின்றன. நாவின் நடுப்பகுதி மேல் முரசை தொடும் பொழுது பிறக்கிறது. இதை நம்ம சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜீம், ஷீன், யா சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நாவின் நடுப்பகுதி மேல் முரசை தொடுறது நமக்கு நல்லாவே தெரியும். வாத், நாவின் ஓரப்பகுதி வலது அல்லது இடது கடவாய் பற்களின் படும் பொழுது வெளியாகிறது. வாத், நாவோட ஓரப்பகுதி நம்ம வலது அல்லது இடது கடவாய் பற்களில் படும் பொழுது வெளியாகுது. அதுதான் சரியான உச்சரிப்பு. லாம், நாவின் நுனிப்பகுதி மேல் முரசை தொடும் பொழுது வெளியாகிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நூன், நுனி நாக்கு முன்பல்லின் முன்னுள்ள முரசில் படும் பொழுது நூன் வெளியாகிறது. அடுத்தது ரா, நாவின் நுனிப்பகுதி மேல் முரசை தொடும் பொழுது ரா வெளியாகிறது. தா, 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 நாவின் நுனிப்பகுதி சட்டி பற்களின் வேரில் படும் பொழுது வெளியாகின்றன. சட்டி பற்கள் அப்படின்னா நம்ம முன்னுள்ள பற்கள் 6 பற்களையுமே சட்டி பற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வேர் அப்படின்னா அதுக்கு பின்னாடி உள்ள ஈர். சீம், ஸ்வாத், ஜா, இது நாவின் நுனிப்பகுதி முன்பற்களின் மேல் கீழ் இடையில் படும் பொழுது வெளியாகிறது. சீம், ஸ்வாத், ஜா நம்ம சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு உச்சரிக்கின்றது தெரியும். சா, ஜால், லா, நாவின் நுனிப்பகுதி மேல் பற்களின் நுனியில் படும் பொழுது வெளியாகிறது. சா, ஜால், லா. லிசானில் 10 மஹ்ரஜ்களையும் 18 எழுத்துக்களையும் பார்த்துட்டோம். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வாயின் காலியான பகுதி ஜவுஃப். வாயின் காலியான பகுதியில் வெளியாகிறது மத்துடைய எழுத்துக்கள். அலீஃப், வாவ், யா. இது நாக்கோ பல்லோ எதுலேயுமே படாமல் அலீஃப், வாவ், யா
அப்படின்றது வாயின் காலியான பகுதியில் வெளியாகுது. நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஷஃபத்தான், இரு உதடுகள். இதில் 4 எழுத்துக்கள் இருக்கின்றன. பா, மீம், வாவ், ஃபா. பா இரு உதடுகள் காய்ந்த பகுதியில் சேர்வதால் உருவாகிறது. பா நம்ம சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சரியான உச்சரிப்பு தெரியும். மீம் இரு உதடுகள் ஈரப்பகுதியில் சேர்வதால் உருவாகிறது. பா இரு உதடுகள் காய்ந்த பகுதியில் சேர்வதால் உருவாகிறது. மீம் இரு உதடுகளின் ஈரப்பகுதியின் சேர்வதால் உருவாகிறது. வாவ் இந்த வாவ் இரு உதடுகள் குவிப்பதால் உருவாகிறது. ஃபா மேல் பற்களின் ஓரம் கீழ் உதட்டின் மேல் பகுதியில் தொடும் பொழுது வெளியாகிறது. இப்போ நம்ம ஷஃபத்தான் இரு உதடுகளை பார்த்துட்டோம். அடுத்தது பார்க்க போகிறது ஹைஷூம், மூக்கந்தண்டு. இதில் என்ன இருக்கும், எழுத்துக்கள் என்ன இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். குன்னா, குன்னான்றது எழுத்தா, இது எப்படி மகரஜில் சேரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது குன்னா அப்படின்றது மகரஜ். குன்னா எழுத்துக்கள் நிறைய எழுத்துக்களில் வரும். அதனால ஹைஷூமில் உள்ளது ஒரு அலீஃப் அளவு மூக்கில் சப்தத்தை வாங்கி ஓதுவதற்கு குன்னா எனப்படும். நம்ம போக போக குன்னா எப்படி ஹைஷூமில் வந்துச்சு, குன்னானா என்னன்றதை பின்னாடி பார்ப்போம். இப்போ நம்ம அடிப்படை மகரஜுகளையும் விரிவான மகரஜுகளையும் நம்ம பார்த்துட்டோம். இனிமேல் நம்ம சிஃபாத்தை பற்றியும் இனி வரக்கூடிய சட்டங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்கலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை அப்லோட் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உச்சரிச்சுக்கிட்டு இருந்த மஹ்ரஜுகள் தப்பு, அதை இன்ஷா அல்லாஹ் மாற்றிப்போம். அடுத்தது நாக்கு, லிசான், நாவின் வேர்பகுதியில் வெளியாகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதரிகளே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் தஜ்வீதுனா என்ன, குர்ஆனை எப்படி தர்த்தீப்பாக முறைப்படி ஓதுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் தஜ்வீதுனா என்ன, ஒவ்வொரு எழுத்தையும் அதோட மஹ்ரஜ் அதோட ஷிஃபாத் ஆகியவற்றை கவனித்து ஓதுவதற்கு தஜ்வீத் எனப்படும். மஹ்ரஜ் அப்படின்னா எழுத்துக்கள் வெளியாகக்கூடிய இடம், ஷிஃபாத் அப்படின்னா எழுத்துக்களின் தன்மை. மஹ்ரஜ் இது அரபியில் மஹாருஜுல் ஹுரூஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. விரிவான மஹ்ரஜ் 17, அடிப்படை மஹ்ரஜ் 5. மொத்த எழுத்துக்கள் 29. அரபி எழுத்துக்களில் மொத்தமே 29 எழுத்துக்கள் உள்ளன. அடிப்படை மஹ்ரஜுகள் அப்படின்னா எழுத்துக்கள் பிறக்கக்கூடிய இடம். இப்போ அடிப்படை மஹ்ரஜுகளில் 5 தொண்டை, ஹல்க், நாக்கு, லிசான், வாயின் காலியான பகுதி ஜவுஃப், இரு உதடுகள் ஷஃபத்தான், மூக்கந்தண்டு ஹைஷூம், இப்படி 5 மஹ்ரஜுகள் உள்ளன. சரி, அடிப்படை மஹ்ரஜுகள் இப்படி தொண்டையிலிருந்தும் நாக்கிலிருந்தும் வாயின் காலியான பகுதியிலிருந்தும் மூக்கந்தண்டிலிருந்தும் உதடுகளில் இருந்துமே மஹ்ரஜுகள் பிறக்கின்றன, எழுத்துக்களும் பிறக்கின்றன. இப்போ விரிவான மஹ்ரஜ்னா என்ன, விரிவான மஹ்ரஜ் அப்படின்னா இப்போ தொண்டைக்குள்ளே அடித்தொண்டை, நடுத்தொண்டை, மேல் தொண்டை, இது 3 மஹ்ரஜ். நாக்கில் உள்நாக்கு, நடுநாக்கு, மேல் நாக்கு, நுனி நாக்கு, இது 4 ஒரு மஹ்ரஜ். இந்த மாதிரி கணக்கு எடுத்தோம் அப்படின்னா இந்த 5 உள்ள மஹ்ரஜெல்லாம் சேர்த்து தான் விரிவான மஹ்ரஜ் 17. இப்போ நம்ம ஒவ்வொன்றா மஹ்ரஜை பற்றின பாடத்தை பார்த்துட்டு வரலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஹல்க், தொண்டை, தொண்டையின் அடிப்பகுதி. இந்த இடத்துல அம்சா ஹா பிறக்கிறது. தொண்டையின் நடுப்பகுதியில் ஐன் ஹா பிறக்கிறது. தொண்டையின் மேல் பகுதியில் ஹொயின் ஹா பிறக்கிறது. இப்படி 6 எழுத்துக்கள் 3 மஹ்ரஜுகளில் பிறக்கிறது. இது தொண்டை ஹல்கில் உள்ளது. இது நம்ம கை வச்சு பார்த்தோம் அப்படின்னா, தொண்டையின் நடுப்பகுதியில் கை வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஐன் ஹா உச்சரிக்கிறது நல்லாவே தெரியும். அப்படி தெரியாட்டி நம்ம இது வரைக்கும் உச்சரிச்சுக்கிட்டு இருந்த மஹ்ரஜுகள் தப்பு, அதை இன்ஷா அல்லாஹ் மாற்றிப்போம். அடுத்தது நாக்கு, லிசான், நாவின் வேர்பகுதியில் வெளியாகிறது. காஃப், காஃபுக்கு சற்று வெளியாகிறது. கேஃப், நாக்கில் மொத்தம் 10 மஹ்ரஜுகள் இருக்கின்றன. அதில் 18 எழுத்துக்கள் வெளியாகின்றன. அதில் ஃபஸ்ட்டு உள்ளது தான் காஃப், நாவின் வேர்பகுதி வெளியாகிறது. செகண்டு கேஃப், காஃபுக்கு சற்று மேல் வெளியாகிறது. 3வது ஜீம், ஷீன், யா,
இந்த 3 எழுத்துக்களுமே ஒரே ஒரு மகரஜுகளில் பிறக்கின்றன. நாவின் நடுப்பகுதி மேல் முரசை தொடும் பொழுது பிறக்கிறது. இதை நம்ம சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜீம் ஷீன் யா சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நாவின் நடுப்பகுதி மேல் முரசை தொடுறது நமக்கு நல்லாவே தெரியும். வாத் நாவின் ஓரப்பகுதி வலது அல்லது இடது கடவாய் பற்களின் படும் பொழுது வெளியாகிறது. வாத் நாவோட ஓரப்பகுதி நம்ம வலது அல்லது இடது கடவாய் பற்களில் படும் பொழுது வெளியாகுது. அதுதான் சரியான உச்சரிப்பு. லாம் நாவின் நுனிப்பகுதி மேல் முரசை தொடும் பொழுது வெளியாகிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நூன் நுனி நாக்கு முன்பல்லின் முன்னுள்ள முரசில் படும் பொழுது நூன் வெளியாகிறது. அடுத்தது ரா நாவின் நுனிப்பகுதி மேல் முரசை தொடும் பொழுது ரா வெளியாகிறது. தா 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 நாவின் நுனிப்பகுதி சட்டி பற்களின் வேரில் படும் பொழுது வெளியாகின்றன. சட்டி பற்கள் அப்படின்னா நம்ம முன்னுள்ள பற்கள் 6 பற்களையுமே சட்டி பற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வேர் அப்படின்னா அதுக்கு பின்னாடி உள்ள ஈர். சீன் ஸ்வாத் ஜா இது நாவின் நுனிப்பகுதி முன்பற்களின் மேல் கீழ் இடையில் படும் பொழுது வெளியாகிறது. சீன் ஸ்வாத் ஜா நம்ம சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு உச்சரிக்கின்றது தெரியும். சா ஜா லா நாவின் நுனிப்பகுதி மேல் பற்களின் நுனியில் படும் பொழுது வெளியாகிறது. சா ஜா லா லிசானில் 10 மகர்ஜுகளையும் 18 எழுத்துக்களையும் பார்த்துட்டோம். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வாயின் காலியான பகுதி ஜாவுஃப். வாயின் காலியான பகுதியில் வெளியாகிறது மத்துடைய எழுத்துக்கள் அலீஃப் வாவ் யா. இது நாக்கோ பல்லோ எதுலேயுமே படாமல் அலீஃப் வாவ் யா அப்படின்றது வாயின் காலியான பகுதியில் வெளியாகுது. நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஷஃபத்தான் 2 உதடுகள். இதில் 4 எழுத்துக்கள் இருக்கின்றன. பா மீம் வாவ் ஃபா. பா 2 உதடுகள் காய்ந்த பகுதியில் சேர்வதால் உருவாகிறது. பா நம்ம சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சரியான உச்சரிப்பு தெரியும். மீம் 2 உதடுகள் ஈரப்பகுதியில் சேர்வதால் உருவாகிறது. பா 2 உதடுகள் காய்ந்த பகுதியில் சேர்வதால் உருவாகிறது. மீம் 2 உதடுகளின் ஈரப்பகுதியின் சேர்வதால் உருவாகிறது. வாவ் இந்த வாவ் 2 உதடுகள் குவிப்பதால் உருவாகிறது. ஃபா மேல் பற்களின் ஓரம் கீழ் உதட்டின் மேல் பகுதியில் தொடும் பொழுது வெளியாகிறது. இப்போ நம்ம ஷஃபத்தான் 2 உதடுகளை பார்த்துட்டோம். அடுத்தது பார்க்க போகிறது ஹைஷூம் மூக்கந்தண்டு. இதில் என்ன இருக்கும், எழுத்துக்கள் என்ன இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். குன்னா குன்னான்றது எழுத்தா, இது எப்படி மகரஜில் சேரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது குன்னா அப்படின்றது ஒரு மகரஜ். குன்னா எழுத்துக்கள் நிறைய எழுத்துக்களில் வரும். அதனால ஹைஷூமில் உள்ளது ஒரு அலீஃப் அளவு மூக்கில் சப்தத்தை வாங்கி ஓதுவதற்கு குன்னா எனப்படும். நம்ம போக போக குன்னா எப்படி ஹைஷூமில் வந்துச்சு, குன்னானா என்னன்றதை பின்னாடி பார்ப்போம். இப்போ நம்ம அடிப்படை மகரஜுகளையும் விரிவான மகரஜுகளையும் நம்ம பார்த்துட்டோம். இனிமேல் நம்ம சிஃபாத்தை பற்றியும் இனி வரக்கூடிய சட்டங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்கலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை அப்லோட் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.